திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது பல்லவட்டி ஊராட்சி. பல்லவட்டி ஊராட்சியானது திண்டுக்கல் மாநகராட்சி அருகிலேயே உள்ளது. ஊராட்சிக்கு கட்டுப்பட்ட பொன்மாந்தரை, தேவஸ்தான, புதுப்பட்டி இப்பகுதி பொதுமக்கள் கடந்த 40 நாட்களாக குடிநீர் இன்றி அவதிப்படுவதாக கூறி வருகின்றனர். பலமுறை ஊராட்சி தலைவர் பரமன் மற்றும் ஊராட்சி செயலாளர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள பிடிஓ உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதி மக்கள் கூறும் பொழுது இப்பகுதியில் உள்ள புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அப்பள கம்பெனி மற்றும் தொழிற்சாலை, ஹோட்டல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு புதிதாக குழாய் அமைத்து தண்ணீர் கொடுத்து வருகின்றனர். குடநாற்றிலிருந்து வரும் குடிநீர் தண்ணீரும் அதே மாதிரி காவிரி கூட்டு குடிநீர் தண்ணீரும் இப்பகுதி வழியாக வருகிறது. பொதுமக்களுக்கு தண்ணீர் வழங்காமல் தொழிற்சாலைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் தண்ணீர் வழங்கி வருகின்றனர். நாங்கள் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டால் அதற்கு சரியான பதில் கூறவில்லை. இன்று காலையும் ஊராட்சி தலைவரை நேரில் சந்தித்து நாங்கள் முறையிட்டோம். உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதால் திண்டுக்கல் வத்தலகுண்டு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலை கைவிடுமாறு திண்டுக்கல் மேற்கு தாசில்தார் வில்சன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் போது ஊராட்சி மன்ற தலைவர் பரமனையும் வரவழைத்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது பெண்களையும் அங்கிருந்த ஆண்களையும் ஆபாசமாக பேசி, நான் 21 லட்சம் ரூபாய் தற்போது வரை செலவு செய்துள்ளேன், அதற்கு கூட எந்த இதையும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எல்லாத்தையும் ஒருமையிலையும் ஆபாசமாக பேசியதால் பொதுமக்களுக்கும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பரமனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பெண்கள் அனைவரும் பரமனை முற்றுகையிட்டு அங்கிருந்து விரட்டி அடித்தனர். தற்போது மேற்கு தாசில்தார் வில்சன் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிற்சாலைகளுக்கு தற்போது குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதை கண்டிப்பாக அதை முறையான நோட்டீஸ் அனுப்பி அதை கட் செய்து விடுவோம், அதே மாதிரி ஊர் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்று கூறினார். மேலும் நம் ஊராட்சி மன்ற தலைவர் பரமனை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் தண்ணீர் வழங்கியது உண்மைதான், ரசீது போட்டு கொடுத்திருக்கோம், இதுக்கு பொதுமக்கள் எப்படி சாலை மறியல் செய்ய முடியும் என்று நம்மிடம் கேட்கிறார். தொடர்ந்து பொதுமக்கள் குற்றச்சாட்டு, தற்போது தொழிற்சாலைகளுக்கும் அநேக ஹோட்டல் மற்றும் அப்பள கம்பெனிகளுக்கு தண்ணீர் கொடுத்தால் எப்படி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய முடியும்? 40 நாட்களாக நாங்கள் கூலி வேலை செய்யும் மக்கள் தற்போது தண்ணீர் இன்றி அவதிப்படுகிறோம், விலைக்குத்தான் தண்ணீரை வாங்குகிறோம் என்று கூறுகின்றனர். ஊராட்சி மன்ற தலைவர் மீதும் துணைத் தலைவர் மீதும் செயலாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் அத்தியாவசியமாக தண்ணீரை வழங்கி வரும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக ஹோட்டல் உள்ளிட்ட தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் தண்ணீரை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலான சாலை மறியல் தற்போது கைவிடப்பட்டது. ₹21 லட்சம் செலவு, எனக்கு தண்ணி லாரி தண்ணி வாங்கியிருக்கேன்.